மரகத கல்லால் செய்யப்பட்ட 32 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர். சர்வ நோய்களையும் தீர்க்கும் தன்வந்திரி உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கராயபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ள சர்வ வியாதியர விஸ்வரூப பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தான் இருக்கிறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்கு உள்ளது என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது குன்றத்தூர்ல இருந்து 2 கிலோமீட்டரும் மாங்காட்டில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ள சிக்கராயபுரம் என்ற இடத்தில் தான் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கூல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த ஆலயம் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு உள்ளது. மிகவும் அருமையாக இந்த ஆலயத்தை பராமரித்து வருகிறார்கள். ஆலயத்தில் பார்க்கிங் வசதியும் சிறப்பாக செய்யப்பட்டு உள்ளது. இங்கு உள்ள ஆஞ்சநேயர் 32 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார். இங்கு உள்ள ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராக இருக்கிறார். அனுமன், அயக்ரீவர், நரசிம்மர், கருடர் மற்றும் வராக என்று 5 முகங்களை கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயராக காட்சியளிக்கிறார். இந்த ஆஞ்சநேயர் சிலை 10 கைகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு கையிலையும் ஆயுதங்களை ஏந்தி உள்ளது. இந்த 32 அடி ஆஞ்சநேயர் சிலை மரகத கல்லால் செய்யப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் பார்ப்பது அற்புதமான அனுபவமாக உள்ளது. அதே போல் மற்றொரு சிறப்பாக இந்த ஆலயத்தில் பல நோய்களை தீர்க்கும் தன்வந்திரியும் அமைந்துள்ளார். அனுமன் சிலை உள்ள கருவறையை சுற்றி ஆஞ்சநேயரின் பலவிதமான அவதார சிலைகள் உள்ளன. அவை அபயமளிக்கும் ஆஞ்சநேயர், ராம லக்ஷ்மணர் அருள் பெறும் ஆஞ்சநேயர், ராமர் ஆலிங்கம் செய்யும் ஆஞ்சநேயர், ராமாயணம் பாராயணம் செய்யும் இமயமலை ஆஞ்சநேயர், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ராமனின் விஸ்வரூபத்தை காணும் ஆஞ்சநேயர், ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர், துளசிதாஸ் ஆஞ்சநேயர், ஆசி வழங்கும் ஆஞ்சநேயர் என்று பல அற்புத ஆஞ்சநேயர் அவதாரங்கள் கருவறையை சுற்றி அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வழிபட்டால் சர்வ நோய்களும் குணமாகும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆலயம் 2016ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. ராமநவமி, அனுமர் ஜெயந்தி போன்ற விழாக்கள் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயம் முழுமையாக மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் பராமரித்து வருகிறார்கள். இந்த ஆலயத்தின் முழுமையான தரை கிரானைட்டால் போடப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி நந்தவனமும் உள்ளது. இந்த ஆலயத்தில் தினமும் பிரசாதமும் வழங்கப்படுகிறது. சனிக்கிழமைகளில் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அதிக அளவு மக்கள் இங்கு வருகின்றனர். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். ஏற்கனவே இந்த ஆலயத்துக்கு போயிருந்தா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கூல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓம் ஆஞ்சநேயா போற்றி. நன்றி, வணக்கம்.